கமிஷனர் வராரு. ஏப்பா எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. சார் என்னமா நடந்தது? எங்களுக்கு எதுவுமே தெரியல சார். எங்களை உள்ளவே விட மாட்டேங்கிறாங்க. ஏதோ நடந்திருக்கு, ஆனா என்னன்னு எங்களுக்கு புரியல சார். நீங்க கொஞ்சம் பாருங்க சார். சரி, ஒரு நிமிஷம், என்ன நான் விசாரிக்கிறேன். என்ன சார், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமாமே? இல்ல சார், உள்ள ஒரு சின்ன தகராறு. ஒருத்தனை யாரோ கத்தியால குத்திட்டாங்க. என்ன சார் இது? வெளியில தப்பு செஞ்சவங்கள உள்ள வச்சு கண்காணிச்சு திருத்துற இடத்துல இந்த மாதிரி நடக்கலாமா? என்ன சார் பண்றது? இங்க வரவன் யோக்கியம் இல்லையே, எல்லாரும் கிரிமினல்ஸ் தானே. இது சரியான பேச்சு இல்ல. உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிற இடத்துல அசம்பாவிதம் நடந்ததை நினைச்சு நீங்க வெக்கப்படணும். டோன்ட் ட்ரை டு ஜஸ்டிஃபை, ஓகே? அதுல சார், இது எப்படி? அது இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுங்கிற தகவல் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. சம்பந்தப்பட்ட ஆளோட சொந்தக்காரங்க உங்களை எச்சரிக்கை பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க என்ன ஏதுன்னு கேட்காம ரொம்ப அலட்சியமா இருந்திருக்கீங்க இல்ல? மன்னிக்கணும் சார். யாரோ தெருவுல போற 2 பேர் சொல்றதையெல்லாம் என்னால சீரியஸா எடுத்துக்க முடியாது. தெருவுல போறவங்களாவே இருக்கட்டும், அவங்க சொல்ற தகவல் முக்கியமா இருக்கிற பட்சத்துல அது சரியா தப்பான்னு செக் பண்றதுல உங்களுக்கு என்ன நஷ்டம்? அதை நீங்க பண்ணியிருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா? நீங்க பொறுப்புல இருந்தும் அலட்சியமா இருந்துட்டீங்களா, இல்ல ஏதாவது உள்நோக்கம் இருக்கான்னு புரியல. சார் போதும் சார், உங்க எல்லைகளை மீறி நீங்க என் மேல குற்றம் சொல்றீங்க. என்னோடது வேற டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் ஒரு மரியாதைக்காக உங்க பேச்சை கேட்டு இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தேன். நீங்க இது மாதிரி இங்க வந்து இஷ்டத்துக்கு எங்க மேல குறை சொல்றது அவ்வளவா நல்லா இல்ல சார். உண்மையை சுட்டி காட்டினா உங்களுக்கு கோவம் வருது இல்ல? வேணாம் சார், விட்டுருங்க சார். மேல் இடத்துல உங்களால கம்ப்ளைண்ட் பண்ண முடிஞ்சா, என் மேல ஆக்ஷன் எடுக்க முடிஞ்சா எடுங்க, தாராளமா பண்ணுங்க. டிரான்ஸ்ஃபர் தானே பண்ணுவாங்க. சென்னையை விட்டா வேலூர், இல்லைன்னா திருச்சியோ கோயம்புத்தூரோ பண்ணுங்க சார். தவறு பண்றது இயற்கை, அதை சகஜமா எடுத்துக்கலாம். ஆனா அந்த தவறை சுட்டி காட்டின பிறகும் அதை பத்தி பொறுப்பு இல்லாம அலட்சியமா பேசுறது நம்மள மாதிரி அதிகாரிகளுக்கு கண்ணியமான விஷயம் கிடையாது. ஆஃப்டர் ஆல் நம்மெல்லாம் பப்ளிக் சர்வன்ட்ஸ், அதையும் மறந்துடாதீங்க. உங்ககிட்ட விவாதம் பண்றதை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, ஒரு உயிரை காப்பாற்றணும். இப்ப அவரை வெளியே கொண்டு போறதுக்கு அனுமதிக்கிறீங்களா இல்லையா? என்ன சார் மிரட்டி பாக்குறீங்களா? இது ஏன் கட்டுப்பாட்டுல உள்ள இடம், கொஞ்சம் நிதானமா பேசுங்க. சார், உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற இடம் தான். நான் அதை இல்லைன்னு சொல்ல. இந்த விஷயத்தை நான் மேலிடம் வரைக்கும் கொண்டு போக முடியும். ஒருத்த உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், நீங்க ரூல்ஸ் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப அனுமதிக்கிறீங்களா இல்லையா? சரி வாங்க வாங்க. என்ன டாக்டர் இது? கத்தி குத்துப்பட்டவனுக்கு இதான் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ற லட்சணமா? சார் சார், நீங்க எதுவும் பேசாதீங்க. இப்போ உடனே இவரை ஜிஹெச்ல அட்மிட் பண்ணே ஆகணும். நீங்க எந்த பேப்பர்ல எல்லாம் சைன் பண்ணுமா சைன் பண்ணி கொடுங்க. சார், இவர் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க 2 பேரும் தான் பதில் சொல்ல வேண்டி வரும். கொஞ்சம் சீக்கிரமா யோசிக்காம கையெழுத்து போடுங்க. வாங்கப்பா, தூக்குங்க. பார்த்து பார்த்து மெதுவா படு போய். சீக்கிரம் சீக்கிரம். வாங்க. போங்க. பார்த்து பார்த்து. சீக்கிரம். Come on, quick. வாங்க வாங்க சீக்கிரம். அள்ளி போய். Come on, come on. போங்க சீக்கிரம் போங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் கொண்டு வாங்க. வாங்க வாங்க. தூக்கு தூக்கு மெதுவா. பாத்தியா? ட்ரீட்மெண்ட் பண்ணனும் சாந்தி. நீங்க அழாதீங்க, ஒண்ணும் ஆகாது. என்ன இப்படி? நீங்க கவலை
பயப்படாதீங்க. சாந்தி ப்ளீஸ், சாந்தி அவருக்கு ஒண்ணும் ஆகாது. பாத்தீங்களா சார், நாங்க எவ்வளவு தூரம் இவருக்கு சொன்னா அவர் கேட்கவே இல்ல. இது பாருங்க சார், நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். கம் ஆன், ஹரி அப், வாங்க, ஹரி அப். டாக்டர், ஜெயில நடந்த கத்தி குத்து கேஸ பத்தி உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னல, அது இதுதான். சீக்கிரம் கவனிங்க டாக்டர். கொஞ்சம் சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ் சார், சீக்கிரமா பண்ணுங்க சார். ப்ளீஸ் மேடம், நீங்க இப்படி பதட்டப்பட்டீங்கன்னா எங்களால ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்க முடியாது. நர்ஸ், இவருக்கு ஆபரேஷன் பண்ணனும். அனஸ்தியாலஜிஸ்ட இமிடியேட்டா வர சொல்லுங்க. சீக்கிரம். டாக்டர், எஸ், சீஃப் டாக்டர் ரூம்ல இருக்காரா? இல்ல சார், எப்போ வருவாரு? சாயந்தரம் 5 மணிக்கு தான் வருவாரு. 5 மணிக்கு தான் வருவாரு. ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கு, தரேன் சார். சாரி, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நாங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம். என்ன சார் இது? சொல்றதுக்கே வருத்தமா இருக்கு. பொறுப்பான பதவியில இருக்கிற ஜெயிலர் கிட்ட உள்ள இருக்கிற தொல்காப்பியனை யாரோ கத்தியால குத்த பாக்குறாங்கன்னு நான் கெஞ்சி கெஞ்சி சொன்னேன். ஆனா அவர் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கே தயாராவே இல்ல. எங்களை போன்னு சொல்லி விரட்டிட்டார் சார். டோட்டலி irresponsible. எப்படி சார்? அவரோட கண்காணிப்புல இருக்கிற ஜெயில்ல நாளைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அவருக்கு தானே சார் கேட்ட பேரு. அதுக்காகவாவது அவர் என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கணும்ல. ஆனா எங்களோட பேச்ச அவர் ஒட்டுமொத்தமா அலட்சியப்படுத்திட்டார். சில பேர் அப்படி இருப்பாங்க அபி. டோன்ட் வரி, நான் கவனிச்சுக்கிறேன். இட்ஸ் ரியலி வெரி பேட். அப்புறம் அபி, தொல்காப்பியம் மேல இப்படி ஒரு அட்டெம்ப்ட் நடக்க போகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க சாந்தி. சார், நான் வீட்ல இருந்தேன். அப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு. அதுல யாரோ ஒரு லேடி பேசினாங்க. அவங்க தான் இப்படி தொல்காப்பியனை யாரோ கொலை பண்ண போறதா சொன்னாங்க. நீங்க யாருன்னு விசாரிச்சதுக்கு போனை கட் பண்ணிட்டாங்க சார். அப்படியா? இந்த தொல்காப்பியன் வெளியில வரக்கூடாதுன்னு யாரோ நினைக்கிறாங்க. அவங்க தான் பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா தொல்காப்பியனை பர்சனலா பிடிக்காத வேற யாராவது கூட இதை பண்ணியிருக்கலாம். ஜெயில இந்த அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. சோ குற்றவாளி ஜெயில தான் இருக்கணும். தொல்காப்பியன் கண் முழிச்சதும் அவனை அடையாளம் காட்டினா போதும். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க கண்டுபிடிச்சிடலாம். சார், எங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு சார். என்ன சொல்ற அபி? போலீஸ் இவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு கோர்ட்ல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா இப்ப என்னடானா ஜெயில அவரை கத்தியால குத்திட்டாங்க. அப்போ போலீஸ் இதுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு சார். ஐ அம் வெரி சாரி டு சே திஸ். நோ அபி, அப்படி ஈஸியா ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். தேவையான செக்யூரிட்டிக்கு நான் அரேஞ்ச் பண்றேன். அதே மாதிரி ரஞ்சினியோட கொலை சம்பந்தமா முறையான நியாயமான விசாரணை நடக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். டாக்டர், இப்போ அவர் எப்படி இருக்காரு? இப்பதானே ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. இஸ் இன் a very bad condition. காயம் பட்டு ரொம்ப லேட்டா கொண்டு வந்திருக்கீங்க. சோ நிறைய blood waste ஆயிருக்கு. அது மட்டும் இல்லமா, அவருக்கு ஏற்கனவே ஒரு தடவை கத்தி குத்துப்பட்டிருக்கு. மறுபடியும் அதே இடத்துல குத்துப்பட்டிருக்கு. கத்தி அவர் வயித்துல ஆழமா பாஞ்சிருக்கு. வாட்ஸ் இஸ் கண்டிஷன் நவ டாக்டர்? லெட் அஸ் ட்ரை. இப்போதைக்கு அது மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? சார், ஏதாவது ரிஸ்க் இருக்கா? பிழைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப குறைச்சல். ஓகே, we will try. உங்க சைடுல நீங்க யாராவது இங்க இருக்கீங்களா? கண்டிப்பா சார். சார், நான் இருக்கேன் சார். சரி, அப்போ உங்க அட்வொகேட்டை மீட் பண்ணி நீங்க இங்க தங்கறதுக்கு ஒரு ஆர்டர் வாங்கிடலாம். டோன்ட் வரி. ஓகே சரிங்க சார். யோ பவுனு, என்னையா எப்பயா வந்த? நான் மேல தூங்கிட்டு தான் இருந்தேன். வந்து எழுப்பிருக்கலாம்ல. என்ன பையன் வண்டி ஏறிட்டா இல்லையா? அண்ணே, என்ன நொன்ன தொல்காப்பியனை மேல அனுப்பிச்சிட்டீங்களா இல்லையா? அதுதான் கேக்குறேன், சொல்லு. அண்ணே, நம்ம பசங்க என்னமோ கரெக்டா தான் வண்டி ஏத்துனாங்க. ஆனா எதிர்பாராத விதமா ஒரு சிக்கல் வந்துருச்சுண்ணே. சிக்கலா? என்னையா சிக்கல? ரத்தனம் தன்னோட வேலையை கச்சிதமா முடிச்சுட்டான். அந்த பயலும் அப்படியே போய் சேர்ந்திருக்க வேண்டியவன் தான். ஆனா கடைசி நேரத்துல அபி உள்ள பூந்து காரியத்தை கெடுத்துட்டானே. அபியா? என்னையா சொல்ற நீ? ஆமாண்ணே, இந்த மேட்ரு எங்க லீக் ஆச்சு, எப்படி அபிக்கு தெரிய வந்துச்சுன்னே தெரியல. மேட்ரு நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் அபிக்கு தெரிஞ்சு அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கா. ஆனா ஜெயிலர் அவளை உள்ள விடல. உடனே அபி கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி
அந்த ஆள் வந்துட்டாரு. பிரச்சனை பெருசாயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆயிருந்தா தொல்காப்பியம் போய் சேர்ந்திருப்பான். ஆனா அதுக்குள்ள அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்கண்ணே. அடுத்து என்ன ஆகும்னு தான் தெரியல. பவன என்னையா அது? தலை முறையில வாழ முறையில நாம உள்ளுக்குள்ள ரகசியமா போட்ட பிளான் அந்த அபிக்கு எப்படியா தெரிஞ்சது? அதானே எனக்கும் ஒரே மர்மமா இருக்கு. என்னடா அது புது தலைவலியா இருக்குது. அண்ணே, இந்த மேட்டரை தனி கேஸா விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜெயிலுக்குள்ள இப்படி நடக்கிறது பெரிய பிரச்சனையா பேசப்படும். பத்திரிகை எல்லாம் பெருசா எழுதிடும். அவனையும் துருவி துருவி விசாரிப்பாங்க. நீங்க இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது தெரிஞ்சா ரொம்ப கஷ்டமாயிடும். என்ன பயமுறுத்துறியா? இதுக்கெல்லாம் பயந்தா அந்த தொழில இருக்கவே முடியாது, புரியுதா? சிக்கல் பெருசா இருக்கிற மாதிரி இருக்க. அண்ணே இப்போ ஒன்றும் கெட்டு போகல. அந்த தொல்காப்பியம் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கான். ரொம்ப வசதியான இடம். அவனை அங்க வச்சே போட்டு தள்ளிடலாண்ணே. டேய் 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 முட்டாள், உளராதடா. ஜெயிலுக்குள்ள வச்சு தொல்காப்பியனை குத்துனதே பெரிய விஷயம், புரியுதா? அதை சாதாரண விஷயமா நினைச்சிட்டு இருக்கிறியா நீ? திருப்பி ஏதாவது நடக்குமான்னு போலீஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தெரிஞ்சுக்க. இப்பவே ஹாஸ்பிட்டல்ல அவங்க ஆளுங்கள்லாம் கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? வலிய நாமளே போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. ஐடியா கொடுக்குற மூஞ்சா பாரு. கையை நீட்டுங்க, காப்பு போடட்டும்னு. போடா. கமிஷனரே களத்தில் இறங்கி இருக்கிறாருன்னா ரொம்ப ரொம்ப சிக்கல் தான். எதுக்கும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். மாமா இங்க உட்காரு. என்ன சாப்பிடுற நீ? டீ சாப்பிடுறியா, பால் சாப்பிடுறியா? பால். அம்மா அம்மா இங்க கொஞ்சம் வாயேன். என்ன அபி இது? அம்மா சாந்தியோட குழந்தை தெரியலையா? அது தெரியுது. குழந்தை மட்டும் கூட்டி வந்திருக்க. சாந்தி எங்க? அது ஒரு பெரிய துயரம் நடந்துருச்சுமா. துயரம்னா என்ன துயரம்க்கா? ரொம்ப வேதனையான விஷயம் நடந்துருச்சு. ஜெயிலுக்குள்ள தொல்காப்பியனை கத்தியால குத்திட்டாங்க. ஐயோ! என்ன அபி சொல்ற? என்னக்கா, எதுக்காக அப்படி பண்ணாங்க? தெரியல ஆனந்தி. ஏதோ ஒரு பெரிய சதி நடந்திருக்கு. அது மட்டும் என்னால உணர முடியுது. ஜெயிலுக்குள்ளேயே அவரை கொன்னுடணும்னு முயற்சி பண்ணிருக்காங்க. கடவுளே, நல்லபடியா அவர் பொழைச்சுக்கணும். இப்போ அந்த தம்பி எப்படி இருக்கா? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். சாந்தி தான் கூட இருக்கா. என்னக்கா இது? ஜெயில கூடவா இப்படி பாதுகாப்பு இல்லாம இருக்கும்? ஆனந்தி, சதிகாரங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்காங்க. இத்தனைக்கும் முன்கூட்டியே எங்களுக்கு தகவல் வந்துச்சு. இப்படி ஒரு முயற்சி நடக்க போகுது, தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லி நானும் சாந்தியும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம். ஆனா அந்த ஜெயிலர் கேட்கவே மாட்டேன்ட்டா. எவ்வளவோ போராடியும் இப்படி நடக்கிறத எங்களால தடுக்கவே முடியல. இப்ப எப்படி இருக்காரு? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? ட்ரீட்மெண்ட் நடக்குது. 48 மணி நேரம் கழிச்சுதான் எதையும் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என்ன அபி, என்ன கொடுமை இது? இப்படி இல்லாம நடக்கும்? ஏற்கனவே அந்த தம்பிக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு. இப்ப மறுபடியுமா? எல்லாம் சரியாயி ஆனந்திக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கலாம் நினைச்சா கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சே. ஏன் அபி, எவ்வளோ செத்தா, எவனோ கொண்டா, அதுல யாரோ பாதிக்கப்படுறோமே. என்ன அபி இதெல்லாம்? என்னமா பண்றது? கமிஷனரோட கவனத்துக்கு இதை கொண்டு போயிருக்கோம். அவரும் இதை கவனிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால சீக்கிரம் இதுல இருக்கிற உண்மையெல்லாம் வெளியில வந்துடும். இப்ப எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் தொல்காப்பியனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவர் பொழைச்சி நல்லபடியா குணமாய் வரணும். எக்ஸ்கியூஸ் மீ மேம். இவ்வளோ நேரம் நீங்கள் பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். சினிமா கதை மாதிரியே இருக்கு. என்னங்க இது? ஜெயிலுக்குள்ளே ஒரு கிரிமினல் ஆக்ட் நடந்திருக்கு. சென்சேஷனல் கேஸில் மாட்டின ஒரு அக்யூஸ்டை கொலை பண்ண சதி பண்ணியிருக்காங்க. என்னங்க, இந்த அநியாயத்தை சும்மா விடக்கூடாது. நீங்கள் மட்டும் டீட்டெயில்டாக அதை பற்றி என்கிட்ட சொன்னீங்கன்னா என் பத்திரிகைகளை கவர் ஸ்டோரி ஆக்கி பெரிய இஷ்யூ ஆக்கிடலாம். என்ன சொல்றீங்க?